Tantric Astrology YouTube சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சித்தரோட வழிபாடு மிதுன ராசி மிருகசீரிட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கான சித்தர் வழிபாடு. இவர் யார் அப்படின்னு பார்த்தா பாம்பாட்டி சித்தர். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாம்பாட்டி சித்தருக்கு 3 ஜீவ சமாதி உண்டு. ஒன்று வந்து சங்கரன் கோயில், இன்னொன்று விருதாச்சலம், இன்னொன்று மருதமலை. அப்போது நான் முன்னாடியே சொன்ன பாம்பாட்டி சித்தருக்குள்ள மந்திரம் தான் இந்த மந்திரமான கிடையாது. இப்போ இதுக்குள்ள பாதம் மிருகசீரிடம் 4ஆம் பாதத்திற்குள்ள மந்திரம் வந்து மாறும். அதை நீங்கள் நல்லா கீழே வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கனாலே தெரியும். அப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் மனசார ஜபம் செஞ்சுக்கோங்க. 54 தடவையிலேருந்து 108 தடவை தினசரி ஜபங்கள் மனசுக்குள்ளேயே செய்ய 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 நல்ல மாற்றங்கள் இருக்கும். பாம்பாட்டி சித்தரோட திருவுருவப்படத்தை வீட்டில் வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். சில பேர் உங்களை பயமுறுத்துவாங்க, இதெல்லாம் வச்சா உங்களுக்கு வீட்டில் கெட்டது வரும், அப்படி வரும்னா தயவு செஞ்சு சித்தர்களோட படத்தெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. அது பெரும் பாவம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க. சித்தர்களை நீங்கள் வழிபட நல்லா இருப்பீங்க. ஒருவேளை சித்தர்களோட அந்த வழிபாடுகள் பண்ணும் பொழுது முன்னாடியே எடுத்து பானலிங்கத்தை வைத்து நீங்கள் பூஜையை செய்யுங்க. இந்த பூஜைகள் நீங்கள் செய்ய 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 ஏன்னா சித்தர்களுக்கு எல்லாம் சித்தர் யாருன்னா சிவபெருமான். அப்போ அவங்க அம்பிகையையும் சிவபெருமானையும் தான் தாயும் தந்தையுமாக நினைத்து வழிபட்டார்கள்ங்கிறதுல மறுக்க முடியாத உண்மை. அப்போ அவரை முன் வச்சு நீங்கள் வழிபட இன்னும் சீக்கிரம் சித்தி ஆகுங்கிறதையும் இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கணும். பானலிங்கம் இலவசமாகவே வேணும்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேராக வந்து வாங்கிக்கலாம். இல்லை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். அதே மாதிரி உங்கள் ஜீவசமாதிக்கு போய் இந்த 3 இதில் ஜீவசமாதியில் போய் தியான நிலையில் உட்காந்து அமைதியான நிலையிலிருந்து தான் நீங்கள் பூஜைகள் பண்ணணும். அந்த மந்திரங்கள் சொல்லணுமே ஒழிஞ்சு சப்தமாலாம் போய் ஜபங்கள் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் அதை பண்ணும்போது சின்முத்திரை அணிந்து அமைதியான நிலையில் உட்காந்துன்னு நீங்கள் சுவாமி அதாவது சித்தரை மனசார நினச்சிட்டு பண்ண நல்லாயிருக்கும். ஒருவேளை நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் அடிக்கடி அந்த ஜீவசமாதிக்கு போக முடியாதுன்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தே என்ன பண்ணலாம்னா சித்தரோட திருவுருவப்படத்தை வச்சு சந்தனக்கட்டையை எடுத்து நல்லா நீரை வச்சு நல்லா உரைச்சி அதை என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து இந்த சந்தனத்தை எடுத்து ஒவ்வொரு பொட்டாக ஒரு நாளைக்கு ஒரு பொட்டு மேனிக்கு வச்சுட்டே வாங்க. அதோடு சேர்த்து குங்குமத்தை வைங்க. வச்சுட்டு இது முடிக்கும் பொழுது என்ன பண்ணுங்கன்னா மகா நைவேத்தியம்னு ஒரு இதை பண்ணி உங்களால் என்ன முடியுமோ, சில பேர் சொல்லுவாங்க இதுதான் சித்தருக்கு பிடிக்கும், அதெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் கூட அவர் மேலே வைக்கக்கூடிய அன்பு நம்பிக்கையும் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதையும் செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி பக்கத்தில் சித்தர் உண்டியல் ஒன்று வைங்க. அதில் தினசரி கொஞ்சம் காசு போட்டுகிட்டே வாங்க. அந்த காசை மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்து இயலாதவர்களுக்கு, அதை உடம்பு முடியாதவங்க, அதே மாதிரி மனநல காப்பகங்களில் இருக்கிறவங்க, அதே மாதிரி பொருளாதார ரீதியாக ரொம்ப ஒரு வீழ்ச்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் போய் உதவிகள் செய்யுங்க. உணவு கொடுங்க, வஸ்திரங்கள் வாங்கி கொடுங்க, வஸ்திரங்கள்லாம் துணிகள் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என்னங்க இதுக்கு போய் இப்படி தான் செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இன்னும் அந்த நாலேஜ் வரலைங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு வருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே சித்தர்கள் அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்கிறவங்கள்ட்ட சீக்கிரமாக வந்து உதவிகள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க சூட்சம நிலையில். அதே மாதிரி நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது சித்தர்களே சில விளையாட்டுகள் விளையாடுவாங்க. உங்களுக்கு பெருமை தேடி தர்ற மாதிரி சில விஷயங்களை வந்து சூட்சம ரீதியாக பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல தலையில் கனம் ஏறாமல் அவங்களே என்ன சொல்ல வைப்பாங்கன்னா, ஐயோ உங்களை மாதிரி உண்டுங்களா, நீங்கள் எவ்வளோ பெரிய கொடை வள்ளல் அப்படி இப்படிலாம் கொடுக்க வைப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்லக்கூடாது, இது எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க, எல்லா புகழுமே சித்தருக்கே போய் சேருங்க, நான் ஒன்றுமே கிடையாதுன்னு நீங்கள் சொல்லும் போது நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாறுறதை கண் முன்னாடி உணரலாம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு, இந்த சித்தரை கும்பிடுங்க கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க அப்படி இப்படிம்பாங்க. சித்தர்களை வழிபட சூட்சம நிலையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் உங்களை விட்டு போகுங்க. அந்த பிரச்சனைகள் போகிறதுனால என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் நன்மைகள் மட்டுமே நடக்குதுங்கிறது தான் யதார்த்த உண்மை. அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு இதில் சித்தர்களுக்கு சொல்லும்போது இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அஸ்வதி நட்சத்திரத்துலேருந்து இப்போ இருக்கக்கூடிய நட்சத்திரம் வரைக்கும் இருக்கிற எல்லா வீடியோவுமே கீழே லிங்க்கில் நம்ம போட்டிருக்கோங்க. புதுசாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை அந்த லிங்க்கில் இருக்கிற இது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த நட்சத்திரத்துக்காரங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் நண்பர்களே. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சித்தர்களுக்கு சுயநலத்தை விட பொதுநலமாக அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் சீக்கிரமாக நிறைய விஷயங்கள் நல்லது நடக்குங்கிறத இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம தாந்திரிக பஸ்பம் பண்ணி வச்சுருக்கோம். தேவைப்படுறவங்களாக இருந்தால் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேராக வந்து வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி கொடுத்துருவோம் நண்பர்களே. சந்தனக்கட்டை தேவையாக இருக்கவங்க 20லேருந்து 25 கிராம்லேருந்து தான் நம்ம சந்தனக்கட்டை இருக்குது. தேவைப்படுறவங்களாக இருந்தால் அதையும் வாங்கி பயனடையலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காராம்பசு நெய் வேணும்னாலும் சரி, நாட்டுப்பசு நெய் வேணும்னாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு நீங்கள் அதுக்கான விலையை கொடுக்கும் பொழுது நீங்கள் தாராளமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கலாம். அது இல்லைனா போஸ்ட் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.